இந்த ஓய்வு நாளின் சாயங்கால வேளையிலே கர்த்தருடைய பந்தி சபையிலே ஆசரிக்கப்படுகிறதே, அதற்கான அவசியம் என்ன என்பதை குறித்து 7 காரியங்களை உங்களுக்கு முன்பாக சத்தியத்தை அறிவிக்க தேவன் கிருபை செய்வாராக. தேவனுடைய சபையிலே நாம் கர்த்தருடைய பந்தி, அதாவது ராப்போஜன பந்தியை அனுசரிக்கிறோம். அதற்கான அவசியம் என்ன என்பதை குறித்து 7 காரியங்களை இந்த சாயங்கால வேளையிலே உங்களுக்கு முன்பாக எடுத்துரைக்க தேவன் தம்முடைய அளவில்லாத கிருபையை பொழிந்தருளுவாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கட்டளையின்படியே ராப்போஜன பந்தி தேவனுடைய சபையிலே அனுசரிக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆம், இந்த வசனத்திலே படிக்கிறோம், இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை குறித்து படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டது என்ன என்பதை குறித்து படிக்கிறோம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும்படியாகவே நாம் ராப்போஜன பந்தியை தேவனுடைய சபையிலே தேவனுடைய கட்டளையின்படியே அனுசரிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தையும் 20ஆம் வசனத்தையும் படிக்கும் போது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அப்படியானால் இதுவும் இயேசு கிறிஸ்துவின் கட்டளையாக காணப்படுகிறது. ஆகவே இவைகளை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. முதலாவது, ராப்போஜனம் என்று சொல்லும் போது, கர்த்தருடைய பந்தி என்று சொல்லும் போது, அது ஞான போஜனமாக காணப்படுகிறது. என்ன போஜனம்? ஞான போஜனமாக காணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே 40 ஆண்டுகள் வசித்தார்கள். அவர்கள் செங்கடலை கடந்த அனுபவம் ஞான ஸ்நானத்திற்கு அடையாளமாக காணப்படுகிறது. அவர்கள் புசித்த மன்னா ஞான போஜனமாக காணப்படுகிறது. அவர்கள் குடித்த தண்ணீர் ஞான பானமாக காணப்படுகிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களை வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி செங்கடலை கடக்க பண்ணியிருக்கிறார். பின்பு வனாந்திர மார்க்கமாய் 40 வருடங்கள் அவர்களை வழி நடத்தி இருக்கிறார். அந்த செங்கடலை கடந்த அனுபவம் நாம் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே முழுக்கு ஞான ஸ்நானம் எடுக்கிற அனுபவத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. காரணம், எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்படும்படியாக தேவன் அவர்களுக்கு என்ன கட்டளை கொடுத்தார்? ஒரு ஆட்டுக்குட்டி ஒவ்வொரு வீட்டிலும் அடிக்கப்பட வேண்டும். அதனுடைய இரத்தம் ஒவ்வொரு வீட்டின் நிலைக்காலிலும் பூசப்பட வேண்டும்.
என்று ஒரு கட்டளை கொடுத்தார். அது எதற்கு அடையாளமாய் இருக்கிறது என்றால், நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பெற்றுக்கொள்ளக்கூடிய பாவ மன்னிப்பையும் அதனால் உண்டான மீட்பிற்கும் அது அடையாளமாய் இருக்கிறது. என்றால் மீட்கப்பட்ட ஜனங்கள் இப்பொழுது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு செங்கடலை கடக்கிறார்கள். அந்த செங்கடலை கடக்கிற அனுபவம் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் பாவ மன்னிப்பை பெற்ற பிறகு, மீட்பை பெற்ற பிறகு, பாவ மனிதனை தண்ணீருக்குள் அடக்கம் பண்ணுகிறோமே, அந்த முழுக்கு ஞான ஸ்நானத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. ஆம், கிறிஸ்துவின் அவருடைய மரணத்தோடு இணைக்கப்படுகிறோம். காரணம், நம்முடைய பாவங்களை தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சுமந்தார். அந்த மரணத்திற்குள்ளாக நாமும் அவரோடு இணைக்கப்படுகிறோம். என்றால் சிவந்த சமுத்திரத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து விட்டார்கள், நாமும் முழுக்கு ஞான ஸ்நானம் எடுத்து விட்டோம். இப்பொழுது நாம் ஒரு வனாந்திர பிரயாணத்திலே காணப்படுகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணமானது எதை நோக்கி காணப்படுகிறது என்றால், எப்படி எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் எழுத்தின்படியான கானான் தேசத்தை நோக்கி பிரயாணம் பண்ணினார்களோ, அப்படியே நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணம் பரம கானானாகிய புதிய எருசலேமின் சீயோனை நோக்கி காணப்படுகிறது. அன்றைக்கு 40 வருடங்கள் வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணினார்கள். நாமும் அந்த பரம கானானை அடையும் நாள் வரைக்கும் ஒரு ஆவிக்குரிய பிரயாணத்திலே, ஓட்ட பந்தயத்திலே காணப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த ஆவிக்குரிய பிரயாணத்திலே நமக்கு ஞான போஜனம் தேவை. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஞான போஜனமாகிய மன்னா வானத்திலிருந்து தேவன் பொழிந்தருளினார். அவர்களுடைய தாகத்தை தீர்க்கும்படியாக ஞான பானம் தண்ணீராக அவர்களுக்கு குடிக்கும்படியாக தேவன் கொடுத்தார். அது சாதாரண மன்னா அல்ல, சாதாரண போஜனம் அல்ல, சாதாரண தண்ணீர் அல்ல. அதற்கு பெயர் ஞான போஜனம், அதற்கு பெயர் ஞான தண்ணீர், ஞான பானமாக காணப்பட்டது. தெய்வ பிள்ளையே, பொதுவாக மனிதர்கள் சாப்பிட்ட உணவை விட வேறுபட்டதாக தான் அவைகள் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஞான போஜனம் என்றும் ஞான பானம் என்றும் அவைகள் அழைக்கப்பட்டன. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் ஒன்று தெரியுமா, அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த ஞான போஜனம் கிடைக்கவில்லை. அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த ஞான பானம் கிடைக்கவில்லை. அந்த காலகட்டத்திற்கென்றே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போஷிக்கும்படியாக அந்த ஞான பானத்தையும் ஞான தண்ணீரையும் கொடுத்தார். அப்படிதானே இந்த ராப்போஜன பந்தி என்று சொல்லும் போது தேவன் நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்திலே நம்மை பலப்படுத்தும்படியாக, கர்த்தருடைய அன்பை நினைவு கூறும்படியாக ஞான போஜனத்தை தருகிற, அனுசரிக்கக்கூடிய, ஞான போஜனத்தை உட்கொள்ளக்கூடிய சமயமாயிருக்கிறது. ஞான பானத்தை பானம் பண்ணக்கூடிய சமயமாக கொடுக்கப்பட்ட நாட்களாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இந்த ஞான பானத்தையும் இந்த ஞான போஜனத்தையும் யார் உட்கொள்ள வேண்டும்? முழுக்கு ஞான ஸ்நானம் பெற்றவர்கள், விசுவாசிகள் தான் அதை உட்கொள்ள வேண்டும், அதை பானம் பண்ண வேண்டும். சிலர் கேட்கிறார்களே, ஏன் முழுக்கு ஞான ஸ்நானம் எடுக்காதவர்களுக்கு நீங்கள் இந்த ராப்போஜன பந்தியிலே பங்கு பெற இடமளிப்பதில்லை என்று கேட்கிறார்களே. காரணம் இதுதான். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தை ஒப்பிட்டு நீங்கள் படிக்கும் போது சத்தியம் விளங்கும். யார் மீட்கப்பட்டார்களோ, யார் பாவ மனுஷனை அடக்கம் பண்ணினார்களோ, யார் தங்களை சுத்திகரித்து கொண்டார்களோ, யார் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கிறார்களோ, அவர்களே உண்மையாக தேவனை நினைவு கூர்ந்து, அவருடைய அன்பை நினைவு கூர்ந்து, அவர் சிந்தின இரத்தத்தை நினைவு கூர்ந்து, அவர் அடிக்கப்பட்டதை நினைவு கூர்ந்து, அவராலே அன்றி எங்களுக்கு ரட்சிப்பு இல்லை, அவராலே அன்றி எங்களுக்கு மீட்பு இல்லை, அவராலே அன்றி நாங்கள் புது சிருஷ்டி ஆவதில்லை என்பதை நினைவு கூர்ந்து கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறார்கள். இங்கே உங்களுக்கு ஞான போஜனம் கொடுக்கப்படுகிறது. இங்கே உங்களுக்கு ஞான பானம் அருந்தும்படியாக தேவன் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். இதுதான் கர்த்தருடைய பந்தியின்
முதல் அவசியமாக காணப்படுகிறது. இரண்டாவது, கர்த்தருடைய பந்தி தேவனுடைய சபையிலே அனுசரிப்பதன் அவசியம் என்ன? நாம் தேவனோடு ஐக்கியப்படுகிறோம். அதுதான் இரண்டாவது அவசியமாய் இருக்கிறது. தெய்வ பிள்ளையே, தேவ சபையிலே காணப்படுகிற விசுவாசிகள் தேவனோடு ஐக்கியம் கொள்வதற்குரிய ஒரு அருட்சாதனமாக, சாக்ரமெண்டாக இந்த ராப்போஜன பந்தி காணப்படுகிறது. வாசியுங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம், நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறதல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறதல்லவா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நாம் தேவனோடு ஐக்கியப்படும்படியாக தேவன் இந்த ராப்போஜன பந்தியை தேவனுடைய சபையிலே அனுசரிக்கும்படியாக கட்டளையிட்டிருக்கிறார். முதலாவது படிக்கிறோம், யாரோடு ஐக்கியம்? கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியம் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியம் உண்டாகிறது. ஆம் தெய்வ பிள்ளையே, இந்த ராப்போஜன பந்தியிலே பரிமாறப்படுகிற அப்பத்தை நீங்கள் பாடுபட்ட இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தோடு ஐக்கியம் கொள்வதற்கு ஏதுவானதாக நீங்கள் உட்கொள்ளுகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் சிலுவையிலே அறையப்பட்டது. அதனால் என்ன நடந்தது? பல நன்மைகள் உங்களுக்காக தேவன் உண்டாக்கினார். நீங்கள் இந்த ராப்போஜன பந்தியிலே வந்து அவருடைய சரீரத்துக்கு ஒப்பாக காணப்படுகிற ஞான போஜனமாகிய அப்பத்தை உட்கொள்ளும் போது, விசுவாசத்தோடு நீங்கள் அந்த அப்பத்தை புசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தோடு ஐக்கியப்படுகிறீர்கள். ஆம் தெய்வ பிள்ளை, அதனால் என்ன உண்டாகிறது? இயேசு கிறிஸ்து சரீரத்திலே பாடுபட்டதினால் அவர் தம்முடைய ஜனங்களுக்கு ஏற்படுத்தி வைத்த சகல நன்மையையும் தேவ ஜனங்கள் சுதந்தரிக்க கூடியவர்களாக மாறுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுடையவர்களாக மாறுகிறார்கள். நாம் வாசிக்க கேட்ட வசனத்திலே அடுத்த பகுதி என்ன சொல்கிறது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியம் என்று படிக்கிறோம். என்ன ஐக்கியம்? முதலாவது படித்தோம், இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலே ஒரு ஐக்கியம். அடுத்தது என்ன படிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியத்தை குறித்து படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தினாரே, அந்த இரத்தம் சிந்தப்பட்ட போது தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்காக பல நன்மைகளை அவருடைய இரத்தத்தினாலே உருவாக்கி வைத்தார். நீங்கள் இந்த ராப்போஜன பந்தியிலே அவருடைய இரத்தத்திற்கு ஒப்பாக காணப்படக்கூடிய ஞான பானமாகிய அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணும்போது அவருடைய இரத்தத்தோடு ஐக்கியப்படுகிறீர்கள். அப்பொழுது என்ன உண்டாகிறது? அவருடைய இரத்தம் சிந்தப்பட்ட போது அவர் உருவாக்கின சகல நன்மைகளையும் நீங்கள் அவருடைய இரத்தத்தோடு ஐக்கியப்படுவதனால் அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர்களாக மாறுகிறீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இயேசு கிறிஸ்துடைய சரீரம் தகர்க்கப்பட்ட போது பல நன்மைகள் அவரால் உருவாக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிந்தின போது பல நன்மைகள் அவருடைய இரத்தத்தினாலே உருவாக்கப்பட்டது. அந்த நன்மைகளை எல்லாம் நீங்கள் அடைய தகுதியுள்ளவர்களாக மாறும்படியாக நீங்கள் அவருடைய சரீரத்தோடும் நீங்கள் அவருடைய இரத்தத்தோடும் ஐக்கியப்படுகிறீர்கள். அந்த ஐக்கியப்படுகிற சமயம்தான் இந்த ராப்போஜன பந்தி. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவின் சரீரம் தகர்க்கப்பட்ட போது அவர் உருவாக்கின நன்மைகள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்ட போது அவர் உருவாக்கின நன்மைகள் அனைத்தும் எனக்கு வேண்டும் என்று சொல்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்றால் எப்படி அந்த நன்மைகளை சுதந்தரிக்கிறீர்கள்? நீங்கள் அவருடைய சரீரத்தோடு ஐக்கியப்படும்படியாக இந்த ராப்போஜன பந்தியிலே வந்து அப்பத்தை, அந்த ஞான போஜனத்தை உட்கொள்வதனாலே, இந்த ராப்போஜன பந்தியிலே வந்து அவருடைய இரத்தத்தோடு ஐக்கியப்படும்படியாக ஞானபானத்தை
பருகுவதன் மூலமாக அந்த எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர்களாக மாறுகிறீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் முதலாவது நாம் படித்தோம், ராப்போஜன பந்தி. இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும்படியாகவே நாம் ராப்போஜன பந்தியை தேவனுடைய சபையிலே தேவனுடைய கட்டளையின்படியே அனுசரிக்கிறோம். அது ஒரு ஞான போஜனமாய் இருக்கிறது. இரண்டாவது இங்கே படித்தோம், கர்த்தருடைய பந்தியின் அவசியம் என்ன? தேவனோடு ஒரு ஐக்கியம் உண்டாகிறது. மூன்றாவதாக கர்த்தருடைய பந்தியின் அவசியம் என்ன? தெய்வ பிள்ளையே, உங்களுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாகும். எத்தனை பேர் விரும்புகிறீர்கள் எங்களுடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நல்ல வளர்ச்சி உண்டாகணும்னு விரும்புறவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். 5 வருடங்களுக்கு முன்பு இருந்தது போலவே இப்பொழுதும் இருக்கக்கூடாது. ஒரு வளர்ச்சி இருக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில. உங்களை பார்க்கிறவர்கள் சொல்லணும், இன்னென்ன அனுபவங்களை இவர்கள் அடைந்து ஆவிக்குரிய வளர்ச்சியை அடைந்திருக்கிறார்கள் என்று உங்களை காண்கிறவர்கள் சொல்லணும். 5 வருடங்களுக்கு முன்பாக இந்த சகோதரி இவ்விதமாக காணப்பட்டார்கள். 2 வருடங்களுக்கு முன்பாக இந்த சகோதரன் இவ்விதமாக காணப்பட்டார் என்றால் இப்பொழுதோ ஒரு நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாயிருக்கிறது என்று உங்களை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டுமானால் இந்த ராப்போஜன பந்தியிலே நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும். நீங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி அடையும்படியாக தான் தேவனுடைய சபையிலே கர்த்தருடைய பந்தி அனுசரிக்கப்படுகிறது. ஆகவே தெய்வ பிள்ளையே, நீங்கள் முழுக்கு ஞான ஸ்நானத்தை பெற்று தேவனுடைய சபையிலே அங்கத்தினராக காணப்படலாம் என்றால் தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். நீங்கள் பரிசுத்தாவியின் வரத்தை பெறும்போது கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக காணப்படுகிறீர்கள். அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்களே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக காணப்படுகிறீர்கள். அப்படியானால் உங்களுக்குள்ளே ஒரு வளர்ச்சியை தேவன் காணும்படியாக விரும்புகிறார். அந்த வளர்ச்சி எப்படிப்பட்டது? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறி, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வாலிபர்களாக மாறி தேவ மனிதர்களாக மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக நீங்கள் காணப்படுகிற அனுபவம் தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட அனுபவமாக காணப்படுகிறது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக காணப்படுகிறீர்கள் என்றால் கர்த்தர் ஒரு தெய்வீக ஆவிக்குரிய வளர்ச்சியை உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்கும்படியாக வாஞ்சிக்கிறார். எப்படிப்பட்ட வளர்ச்சி? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறி, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வாலிபர்களாக வளர்ந்து, பின்பு தேவ மனிதர்களாக நீங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியை அடைய வேண்டும். எத்தனை பேருக்கு வாஞ்சை இருக்கு? தேவ மனிதர்களாக காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இன்னும் குழந்தைகளாகவே இருக்க கூடாது. அப்புறம் கிறிஸ்துவுக்குள் வாலிபர்களாக மாறணும். அப்புறம் தேவ மனிதர்களாக தேவனோடு ஐக்கியம் வைத்து உறவாடி மகிழ வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் மனிதர்களை தேவ மனிதர்களாக மாற்றும் கருவிகளாக ஆவிக்குரிய அனுபவங்கள் காணப்படுகிறது. நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக காணப்படுகிறீர்கள் என்றால் கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? சில ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள்ளாக உங்களை கொண்டு செல்வார். அந்த ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள்ளே உங்களை கொண்டு சென்று அவைகளிலெல்லாம் ஜெயமெடுக்க வைத்து நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வாலிபர்களாக மாத்திரமல்ல தேவ மனிதர்களாக ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக செய்வார். அப்பொழுது உங்களை காண்கிறவர்கள் சொல்வார்கள், இவர் ஒரு தேவ மனிதர், இவருக்குள்ளாக அநேக ஆவிக்குரிய அனுபவங்கள் உண்டாயிருக்கிறது. அப்படியானால் மனிதர்களை தேவ மனிதர்களாக மாற்றக்கூடிய கருவிகளாக ஆவிக்குரிய அனுபவங்கள் காணப்படுகிறது. இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே அநேக சாட்சிகளை கொடுக்க முடியும். எப்படிப்பட்ட தெய்வீக ஆவிக்குரிய அனுபவங்களை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்ட பிறகு தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே அடையும்படியாக செய்தார் என்று. அந்த கருவிகள் தான் சாதாரண மனிதனாக இருந்த என்னை இன்றைக்கு ஒரு தேவ மனிதனாக நிறுத்தி இருக்கிறது. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இவைகளோடு சேர்ந்து இந்த கர்த்தருடைய பந்தியும் உங்களுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள் வாலிபர்களாக மாத்திரமல்ல, நீங்கள்
தேவ மனிதர்களாக மாற வேண்டுமானால் கருவிகளாக இருக்கக்கூடிய ஆவிக்குரிய அனுபவங்களை அடைய வேண்டும். அதனோடு கூட நீங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி அடையும்படியாக காணப்படுவதுதான் இந்த கர்த்தருடைய பந்தியாக காணப்படுகிறது. வாசித்து பாருங்கள், சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், தானியம் வாலிபரையும் புது திராட்சை ரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தானியம் வாலிபரையும் புது திராட்சை ரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். தெய்வ பிள்ளையே, கர்த்தருடைய பந்தி என்று சொல்லுவது ஆவிக்குரிய வளர்ச்சியை உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 4ஆவதாக, எதற்காக இந்த ராப்போஜன பந்தி தேவனுடைய சபையிலே அனுசரிக்கப்படுகிறது? தெய்வ பிள்ளையே, இந்த பந்திக்கு பெயர் என்ன தெரியுமா? ராப்போஜனம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சாயங்காலமான பொழுது 12 கூட இயேசு கிறிஸ்து பந்தி இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு பெயர் ராப்போஜனம். ஆங்கிலத்தில் லார்ட்ஸ் சப்பர். சப்பர் என்று சொல்லும் போது அது ராவிருந்தாக காணப்படுகிறது. இது ராப்போஜனமாக காணப்படுகிறது. ஆதி திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்ட நாட்களிலே அப்போஸ்தலர்கள் இந்த கர்த்தருடைய பந்தியை எப்படி அனுசரித்தார்கள் என்றால், ராப்போஜன பந்தியாக, லார்ட் சப்பராக அவர்கள் அனுசரித்தார்கள். அவர்கள் ராவிருந்தாக இந்த ஞான போஜனத்தையும் ஞானபானத்தையும் உட்கொண்டு பானம் பண்ணினார்கள். ஆனால் காலங்கள் கடந்து போக இவைகள் பகல் போஜனமாக தங்களுடைய வசதிக்கு ஏற்ப மாற்றி கொண்டார்கள். அதற்கு திருவிருந்து என்று பெயர் வைத்து விட்டார்கள். ஆனால் உண்மையாக கிறிஸ்துவை நினைவு கூறக்கூடிய, அவருடைய அன்பை நினைவு கூறக்கூடிய, அவருடைய பாடுகளை நினைவு கூறக்கூடிய கர்த்தருடைய பந்தி ராப்போஜன பந்தியாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசித்து பாருங்கள், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்கள். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். பாருங்கள், நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். 11ஆம் வசனம், பின்பு ஏறி போய் அப்பம் பிட்டு புசித்து விடியற் காலமளவும் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். ஆகவேதான் இது ஒரு ராப்போஜன பந்தி என்று 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே படிக்கிறோம். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராப்போஜனம் பண்ணுதல் அல்லவே. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் அங்கே ராப்போஜனம், கர்த்தருடைய ராப்போஜனம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் இஷ்டப்படி சாப்பிடுவதற்கு வீடுகள் இல்லையா? நீங்கள் உங்கள் இஷ்டப்படி அனுசரிப்பீர்களானால் அது ராப்போஜன பந்தியாயிராதே, கர்த்தருடைய ராப்போஜன பந்தியாயிராதே. ஆகவேதான் இதை லார்ட் சப்பராக, கர்த்தருடைய ராப்போஜன பந்தியாக ஆதி திருச்சபையின் நாட்களிலே அவர்கள் அனுசரித்தது போல இன்றைக்கும் உண்மையான பரிசுத்த தேவ சபைகள் பயத்தோடும் பக்தியோடும் அப்படியே கர்த்தருடைய ராப்போஜன பந்தியாக கர்த்தருடைய பாடுகளை நினைவு கூறுகிறார்கள். ராப்போஜன பந்தியாக நாம் தேவனுடைய சபையிலே அனுசரிக்கிறோம். முதலாவது படித்தோம், தேவ சபையிலே ஞான போஜனம் காணப்படுகிறது. இரண்டாவது படித்தோம், இது தேவனோடு ஐக்கியப்படுகிற அனுபவமாயிருக்கிறது. மூன்றாவது படித்தோம், இந்த ராப்போஜன பந்தி ஆவிக்குரிய வளர்ச்சியை கொடுக்கிறது. நான்காவது படித்தோம், இது இஷ்டம் போல புசிக்கிற, வீடுகளிலே புசிப்பது போல உட்கொள்ளக்கூடிய காரியம் அல்ல, இது ராப்போஜன பந்தியாயிருக்கிறது என்று படித்தோம். ஐந்தாவதாக
இந்த ராப்போஜன பந்தியிலே கலந்து கொள்ளும் போது நமக்கு யாரிடத்தில் பங்கு உண்டாகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பங்கு உண்டாகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ராப்போஜனத்திற்கு முன்பு என்ன செய்தார் தெரியுமா? தம்முடைய சீடர்களின் கால்களை தண்ணீரினால் கழுவி தாம் கட்டியிருந்த சீலையினால் துடைத்தார் என்று படிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்றால், பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் சீஷர்களின் கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். வாசித்து பாருங்கள். அதே அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் படியுங்கள். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஒரு மாடல், ஒரு எக்ஸாம்பிளா, ஒரு மாடலா இயேசு கிறிஸ்து ராப்போஜன பந்தியை எப்படி அனுசரிக்க வேண்டும் என்று காண்பித்து கொடுத்திருக்கிறார். அவர்தாமே ஆண்டவரும் போதகருமாயிருக்க அவர் சீடர்களுடைய கால்களை கழுவினார். கழுவி விட்டு என்ன சொல்கிறார்? நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் என்று கட்டளை கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய தகப்பனார் இந்த வசனத்தை ரொம்ப அதிகமாக போதிப்பார்கள். அதை ஒரு முக்கியமான உபதேச சத்தியமாக போதித்திருக்கிறார்கள். வாசியுங்கள். யோவான் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பேதுரு அவரை நோக்கி, பாருங்கள், இயேசு கிறிஸ்து பேதுருடைய கால்களை கழுவும்படியாக வருகிறார். பேதுரு சொன்ன காரியம் என்ன? நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், சீமோன் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நான் உன்னுடைய கால்களை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, ராப்போஜன பந்தி என்று சொல்லுவது இயேசு கிறிஸ்துவனிடத்திலே பங்கு பெற்றுக் கொள்ளக்கூடிய அனுபவமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனிடத்திலே பங்கு வேண்டுமானால் நீங்கள் தேவனுடைய சபையிலே ஆசரிக்கப்படுகிற கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற வேண்டும். ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ வேண்டும். ராப்போஜனத்திற்கு முன்பு கால்களை கழுவுகிறோமே, அது எவ்வளவு முக்கியமானது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். இது எதற்காக கர்த்தர் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுங்கள் என்று சொன்னார் தெரியுமா? விசுவாசிகள் தாழ்மையை அடையும்படியாக, ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணும்படியாக தான் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது இந்த சகோதரத்துவ ஐக்கியத்திலே நான் பெரியவன், நீ பெரியவன், நான் சிறியவன், நீ சிறியவன் என்கிற எண்ணமே இருக்காது. ஒருவரை ஒருவர் தங்களிலும் மற்றவர்களை மேன்மையாக எண்ண ஆரம்பித்து விடுவார்கள். அந்த ஒரு தாழ்மையை தேவன் இந்த ராப்போஜன பந்தியின் மூலமாக கற்றுக் கொடுத்தார். அதற்காகவே ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுங்கள் என்று சொன்னார். தெய்வ பிள்ளையே, நீங்கள் உத்தம விதவை யார் என்று படிக்கும் போது இன்றைக்கு நான் ஒரு வசனத்தை படித்தேன். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உத்தம விதவை யார்? அவள் பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவக்கூடியவளாய் இருக்கிறாள் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் உங்களுக்கு பங்கு வேண்டுமானால் நீங்கள் தேவ சபையிலே ராப்போஜன பந்தியிலே பங்கு கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். 6வதாக, நாம் எதற்காக கர்த்தருடைய பந்தியை தேவனுடைய சபையிலே அனுசரிக்கிறோம்? தெய்வ பிள்ளையே, தேவன் நமக்கு இதை முன்னடையாளமாக கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு முன்னடையாளமாக கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்கும்படியாக
செய்திருக்கிறார். ஆகவே இது ஒரு முன்னடையாளமாக காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். முன்னடையாளம் என்றால் என்ன? இனி தேவன் செய்ய போகிற காரியத்திற்கு முன்னடையாளமாய் இருக்கிறது. இனி தேவன் செய்ய போகிற காரியம் என்ன? பரலோக ராஜ்யத்திலே இப்படி ஒரு பந்தியை அனுசரித்து அந்த பந்தியிலே நம்மோடு அவர் ஞான போஜனத்தையும் ஞான பானத்தையும் உட்கொள்ளும்படியாக செய்து நம்மை ஆசீர்வதிக்க செய்கிறார். அப்படிப்பட்ட பரலோக ராஜ்யத்திலே நடைபெற போகிற கர்த்தருடைய விருந்திற்கு அடையாளமாக இன்றைக்கு தேவனுடைய சபையிலே ராப்போஜன பந்தி காணப்படுகிறது. வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனபானம் பண்ணி என் பந்தியிலே போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனத்தின் மேல் உட்காருவீர்கள் என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எவ்வளவு பெரிய ஸ்தானத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். பரலோக ராஜ்யத்திலே தேவன் ஆயத்தம் பண்ணுகிற பந்தியிலே அவரோடு போஜனபானம் பண்ணும்படியாக அவரோடு கூட உங்களையும் சிங்காசனத்திலே உட்காரும்படியாக செய்கிறார். அதற்கு அடையாளமாக இன்றைக்கு முன்னடையாளமாக தேவனுடைய சபையிலே ராப்போஜன பந்தி அனுசரிக்கப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்துவோடு கூட போஜனபானம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுகிறவர்களுக்கு உண்டு என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் ஆசரிக்கக்கூடிய ராப்போஜனம் உலகத்திற்குரியது மாத்திரமல்ல, இனி வரக்கூடிய உலகத்தின் வாழ்விற்கும் நம்மை தகுதிப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய சபையிலே ராப்போஜன பந்தியை உட்கொள்ளும்படியாக தகுதியுடையவர்களாக இல்லாமற் போவீர்களானால் ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாயிராது, கிறிஸ்துவோடு பங்கு உண்டாயிராது என்றால் பரலோக ராஜ்யத்திலேயும் தேவன் ஆயத்தம் பண்ணுகிற பந்தியிலே உங்களுக்கு பங்கில்லாமல் போய்விடும். 6 காரியங்களை தியானித்தோம். கடைசியாக இந்த ராப்போஜன பந்தி நிமித்தமாக ஒருவரும் உங்களை குற்றப்படுத்தக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆம் தெய்வ பிள்ளையே, ராப்போஜன பந்தி ஆசரிப்பதை குறித்து நம்மை யாரும் குற்றப்படுத்தக்கூடாது. வாசியுங்கள். கொலோசையருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாகிலும் ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, உங்களை ஒருவரும் இந்த ராப்போஜன பந்தி நிமித்தமாக குற்றப்படுத்தாதபடி காணப்பட வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த ராப்போஜன பந்தியை தேவன் எப்படி ஆசரிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கிறாரோ அப்படியே ஆசரிக்க கடவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் கொடுத்த கட்டளையின்படி ராப்போஜன பந்தியை, கர்த்தருடைய பந்தியை ஆசரியாமல் போவீர்களானால் குற்றப்படுத்தப்படும்படியாக காணப்படுவீர்கள். தெய்வ பிள்ளையை அதற்கு இடம் கொடாதபடி காணப்படுவீர்களாக. அப்படியானால் நீங்கள் ஒருவராலும் குற்றப்படுத்தப்படாதபடி தேவனுடைய சபையிலே ஒழுங்கும் கிரமமுமாக வேத வசனத்தின் அடிப்படையிலே கிறிஸ்துவனுடைய கட்டளையின்படியே இன்றைக்கு ராப்போஜன பந்தி அனுசரிக்கப்படுகிறது. இது பரலோக ராஜ்யத்திலே தேவன் உங்களை வீற்றிருக்க பண்ணி அவருடைய பந்தியிலே பங்கடைய செய்ய போகிறாரே, அதற்கு இந்த ராப்போஜன பந்தி முன்னடையாளமாக காணப்படுகிறது. இந்த ராப்போஜன பந்தி இயேசு கிறிஸ்துவினிடத்திலே பங்கை பெற்றுக்கொள்ள செய்கிறது. இது பகல் போஜனம் அல்ல, இது ராப்போஜனமாக காணப்படுகிறது. இந்த ராப்போஜன பந்தி உங்களுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சியை கொடுக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவிலே குழந்தைகளாக அல்ல,
கிறிஸ்துவிலே வாலிபர்களாக அல்ல, தேவ மனிதர்களாக மாறும்படியாக செய்கிறது. நீங்கள் தேவனோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளும்படியாகவே இந்த ராப்போஜன பந்தி தேவனுடைய சபையிலே அனுசரிக்கப்படுகிறது. இது ஞான போஜனமாயிருக்கிறது. முடிவு பரியந்தம் நிலைத்திருங்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஓய்வு நாளின் சாயங்கால வேளையிலே நாங்கள் தேவனுடைய சபையிலே நீர் கட்டளையிட்டதின் படியே ராப்போஜன பந்தியை அனுசரிக்க தேவன் கொடுத்த பாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ராப்போஜன பந்தி எதற்காக அனுசரிக்கப்படுகிறது, அதிலே உண்டாயிருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை இந்த சாயங்கால வேளையிலே சமயத்தை உமக்கென்று விசேஷித்து கொண்டு தியானிக்க செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த சத்தியங்கள் கர்த்தாவே தேவ சமூகத்திலே காணப்படுகிற தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வளர்ச்சி அடைய கர்த்ததாமே அனுக்கிரகம் செய்தருளும். வளர்ச்சி அடையட்டும் கர்த்தாவே, தேவ மனிதர்களாக காணப்படட்டும். ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். தேவன் அடைக்கலமே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.